முன்னொரு காலத்துல இருந்த பச்சை பசேன்னு இருக்கிற கிராமம் தர்மபுரம். சுத்தி இருக்கிற 18 ஊருக்கும் இந்த ஊரு தான் தலைநகரம் மாதிரி. அந்த ஊர்ல இருக்கிற வியாபார வீதிகள் எப்பவுமே கலகலன்னு இருக்கும், நிறைய ஆட்களோடவும் வியாபாரிகளோடவும். அந்த தெருவுக்கு மத்தியில அன்னைக்கு ஒரு புது கடை வந்துச்சு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த கடையில விக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இருக்கல. வெறும் அந்த கடையோட வாசல்ல ஒரு பெஞ்சில பத்ரையா அப்படிங்கிற ஒரு பையன் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் முகத்துல ஏதோ ஒரு விதமான வெளிச்சம், கண்ணுல ஒரு சுறுசுறுப்பு. பக்கத்துல பல வருஷமா பட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த சுப்பையாவுக்கு அது ரொம்ப வித்தியாசமா தோணுச்சு. உடனே அவரு அந்த புது பையன் கிட்ட போனாரு. ஆமா, யாரு தம்பி நீ? இந்த கடை வீதியில இவ்வளவு வாடகையை கொடுத்து பெரிய கடையை எடுத்திருக்க. ஆனா கடைக்குள்ள நீ இன்னும் ஒரு பொருளை கூட வைக்கலையே தம்பி. உண்மையிலேயே நீ என்ன வியாபாரம் தான் செய்ய போற? இந்த காலி கடைக்கு முன்னாடி உச்சி வெயில்ல உக்காந்துக்கிட்டு நீ எதை தான் சாதிக்க போற? உனக்கு தாகமா இருந்தா சொல்லுப்பா, குடிக்கிறதுக்கு குளிர்ந்த மோரை கொண்டு வந்து தரேன். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி சுப்பையா ஐயா. எனக்கு குடிக்கிறதுக்கு மோர் தேவையில்லை, ஏன்னா என் வயிறு நிறைய நிம்மதி இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சந்தையில இருக்கிறவங்க எல்லாரும் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற பொருளை விற்கிறாங்க. சிலர் ஆடைகளை விற்கிறாங்க, சிலர் வீட்டு பொருட்களை விற்கிறாங்க. ஆனா நான் யாரு கண்ணுக்கும் தெரியாத ஆலோசனைகளை விற்கிறேன். என்னோட வியாபாரத்துக்கு பேரு ஆலோசனை. உங்க வியாபாரத்துல எதனா பிரச்சனை இருந்தாலும் இல்ல தீர்க்க முடியாத சிக்கல் இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு மிகச்சிறந்த தீர்வையும் அதை தீர்க்கறதுக்கான வழியையும் நான் சொல்லுவேன். ஆலோசனை சொல்ற வியாபாரமா? என் 30 வருஷ வாழ்க்கையில இப்படி ஒரு வியாபாரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லப்பா. காத்துல கரைஞ்சி போற வார்த்தைகளுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் காசு கொடுப்பாங்கன்னு நீ எப்படிப்பா நினைக்கிற? இப்படி வெட்டியா உக்காந்துக்கிட்டு வெறும் பேச்சு பேச பாக்குறியே, உன்னை பைத்தியக்காரனா நினைக்காம யாருப்பா பணம் கொடுப்பாங்க? நான் பேசுற வார்த்தைகள் என்னமோ காத்துல போகுங்கிறது உண்மைதான். அதுக்கு முன்னாடி என் சொல்லோட வார்த்தையால ஒருத்தவங்களோட வாழ்க்கையே மாறுங்க ஐயா. என் கடையில கண்ணுக்கு தெரிகிற சரக்கு எதுவும் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா என் மூளையில இருக்கிற சரக்கோட மதிப்பு ரொம்ப அதிகங்க ஐயா. நீங்க பட்டு துணிகளை வித்து லாபம் பாக்குறீங்க. நான் என் மூளையில உதிக்கிற யோசனைகளை வித்து அதன் மூலமா மற்றவங்களுக்கு லாபத்தை உண்டாக்கி லாபம் பாக்கறேன். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வேணும்னா ஒரு தடவை சோதிச்சு தான் பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் என்னோட ஆலோசனையோட வலிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இப்ப நான் என் வியாபாரத்தோட சிக்கலை உன்கிட்ட சொன்னா நீ அதுக்கு ஒரு தீர்வை சொல்லுவ. அந்த தீர்வுக்கு நான் உனக்காக பணத்தை கொடுக்கணும். நீ அதைத்தானே சொல்ல வர என்கிட்ட? சரியா சொன்னீங்க சுப்பையா ஐயா. ஆனா என்னோட வியாபாரத்துல ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க சொல்ற சிக்கலோட மதிப்பை வச்சு என்னோட ஆலோசனையோட விலையும் கூட கொஞ்சம் அதிகமாகும். அதே போல என்னோட ஆலோசனையை கேட்டு செயல்படுத்தி உங்களுக்கு நஷ்டம் வந்துட்டா நீங்க என்கிட்ட கொடுத்த பணத்தை அதுக்கு கூட வட்டியை போட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுவேன். ஒருவேளை நான் சொல்ற ஆலோசனையை கேட்டு உங்க வியாபாரத்துல லாபம் கிடைச்சா என்னுடைய பேரை உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கிட்ட நீங்க சொல்லி வைக்கணும். என்னுடைய விதிமுறைகளுக்கு உங்களுக்கு சம்மதமா ஐயா? சரி பத்ரையா, உன்னோட பேச்சுல ஒரு இனம் புரியாத தைரியம் தெரியுது. உண்மைய சொல்லணும்னா என்னோட வியாபாரம் ரொம்பவும் கடுமையான நெருக்கடியில இருக்கு. என் கடையில இருந்து கொஞ்ச தூரத்திலேயே வீரையா அப்படிங்கிற இன்னொரு வியாபாரி துணி கடைய போட்டு என்னை விட குறைஞ்ச விலைக்கு துணிகளை வித்துக்கிட்டு இருக்கான். அவன் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்னோட வியாபாரமே நலிஞ்சு போச்சு. என்கிட்ட என்னதான் தரமான காஞ்சிபுர பட்டு புடவைகள் இருந்தாலும் எல்லா ஜனங்களும் விலை கம்மியா இருக்குன்னு அவன் கடைக்கு தான் போறாங்க. அவனுடைய போட்டியை சமாளிச்சு என்னோட வியாபாரத்தை எப்படி பெருக்கிறதுன்னு ராத்திரியும் பகலுமா நான் யோசிச்சாலும் எனக்கு வழி கிடைக்கல. இந்த பிரச்சனைக்கு உன்கிட்ட தீர்வு இருந்தா சொல்லுப்பா. அதோட அந்த தீர்வுக்கான விலை என்னங்கிறதையும் இப்பவே சொல்லிடு. இதுக்கு 50 தங்க காசுகள் ஆகுங்க ஐயா. அந்த பணத்தை எனக்கு நீங்க முன்பணமாவே கட்ட வேண்டியது இருக்கும். 50 தங்க காசா? ஒரு சுத்தமான காஞ்சிபுர பட்டோட விலைப்பா அது. வாயை திறந்து ஒரு வார்த்தைய சொல்ல இவ்வளவு பணம் கேப்பியா நீ? சரி, உன் முகத்தை பார்த்தா ஏதோ நம்பணும்னு தோணுது. இந்த பையில 50 தங்க காசுகள் இருக்கு. இத வாங்கி எண்ணி பார்த்துக்கோ. இப்ப சொல்லு, அந்த வீரையாவோட போட்டியை சமாளிக்க நான் என்ன செய்யணும்?
சுப்பையா அமைதியா அந்த 50 தங்க காசு இருக்கிற பைய வாங்கிக்கிட்டு சுப்பையாவை பார்த்து அவனுடைய யோசனைய சொல்ல ஆரம்பிச்சான். சுப்பையா ஐயா, வியாபாரத்துல ஒருத்தவன் கம்மி விலைக்கு ஒரு பொருளை விற்கிறானா நிச்சயமா அந்த பொருளோட தரமும் குறைவாதான் இருக்கும். ஆனா சாதாரண மக்கள் முதல்ல விலையத்தான் பார்ப்பாங்க, தரத்தை பார்க்க மாட்டாங்க. நீங்க அவன் கூட போட்டி போட்டு உங்க பொருளோட விலைய குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தாங்க ஐயா வரும். அதை மட்டும் எப்பவும் செய்யக்கூடாது. அப்புறம் நான் என்ன செய்யணும் தம்பி? அவன் விற்பனை செய்யறத என்னோட கைகளை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா, இல்ல என் கடைய மூடிடணுமா? அதெல்லாம் தேவையில்லை. உங்க கிடங்குல பழைய விற்காத துணிகள் இருக்கும், நூல் பிரிஞ்ச துணிகள் இருக்கும், அதோட சாயம் வெளுத்து போன துணிகள் கூட மூட்டை மூட்டையா வச்சிருப்பீங்க இல்லையா? உங்க அப்பா காலத்துல இருந்து விற்காத பழைய துணிகள் கூட உங்ககிட்ட இருக்கும் தானே? ஆமா பத்ரையா, ஒரு அறை முழுக்க விற்காத பழைய துணிகள் இருக்கு. அதை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கறதால அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்கேன். இப்ப அதை நான் என்ன செய்யணும்? நாளைக்கு காலையில அந்த பழைய துணி மூட்டைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கடைக்கு முன்னாடி ஒரு மேஜையில குவியலா கொட்டுங்க. அதுக்கு மேல வீரையாவோட கடையில கிடைக்கிற அதே தரமுள்ள ஆடைகள் எல்லாம் இங்க இலவசமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பலகையில எழுதி வையுங்க. அந்த பழைய துணிகள் எல்லாத்தையும் ஊர் ஜனங்களுக்கு இலவசமா கொடுத்துடுங்க. ஒரு பைசா கூட வாங்க கூடாது. இதுதானப்பா உன் யோசனை? என்கிட்ட 50 தங்க காசுகளை வாங்கிட்டு உருப்படாத யோசனை சொல்றியே. வீரையா விற்கிற துணிகளோட தரம் எல்லாம் பழைய கிழிஞ்சி போன துணிகளோட தரத்துக்கு சமம்னு சொல்றியா? அவன் என்கிட்ட சண்டைக்கு தானே வருவான். அப்புறம் என்ன அவன் பஞ்சாயத்துல நிறுத்துவான்? அவன் சண்டைக்கு வரமாட்டான் சுப்பையா ஐயா. ஏன்னா நீங்க அவனுடைய பேரை எங்கேயுமே கேவலப்படுத்தல. நீங்க அவன் கடையில கிடைக்கிற துணிகளோட தரத்துக்கு சமமான துணிகளை இலவசமா கொடுக்கறேன்னு மட்டும்தான் நீங்க பலகையில எழுதி வைக்கிறீங்க. நம்முடைய சாதாரண மக்கள் எல்லாரும் இலவசம்னு சொன்ன உடனே ஓடி வருவாங்க. அந்த பழைய துணிகளை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போவாங்க. ஆனா வாங்கிட்டு போன 2 நாள்ல துணிகள் வீணா போறத பாப்பாங்க. சாயம் போறதையும் நூல்கள் பிரிஞ்சு கிழிஞ்சு போறதையும் பார்க்கும்போது அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். வீரையாவோட கடையில கிடைக்கிற துணிகளோட தரமும் இப்படிதான் இருக்கும் போல, அதனாலதான் அவ்வளவு குறைஞ்ச விலைக்கு விற்கிறான் அப்படிங்கறத ஜனங்களே கற்பனை பண்ணி புரிஞ்சுப்பாங்க. அதாவது நான் இலவசமா கொடுக்கிற துணிகளின் மூலமா அந்த வீரையா விற்கிற துணிகளோட தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மக்களுக்கு மறைமுகமா புரிய வைக்கிறேன். நீங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சுப்பையா ஐயா. ஒரு தடவை மக்கள் அந்த இலவச துணிகளோட தரம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வீரையாவோட கடையில வாங்குற துணியும் இப்படிதான் 2 நாள்ல கிழிஞ்சி போகும்னு பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 10 காசு அதிகமானாலும் சரி, தரமான துணிகள் உங்ககிட்ட தான் கிடைக்கும்னு உங்ககிட்ட வாங்க வருவாங்க. இதுல உங்களுக்கு 2 லாபம் இருக்கு. 1, உங்க கடையில இருக்கிற விற்காத பழைய துணிகள் எல்லாம் வித்து போகும். 2வது, உங்களுடைய நல்ல புடவைகளுக்கு ஊர்ல அதிக தேவை ஏற்படும். உண்மையாவே இது ரொம்ப நல்ல யோசனை தான் பத்ரையா. நான் உடனடியா இந்த யோசனைய அமல்படுத்துறேன். உன்னுடைய 50 தங்க காசுக்கான யோசனை என் வியாபாரத்தை காப்பாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துடுச்சு. பத்ரையா சொன்ன யோசனைப்படி சுப்பையாவும் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு வாரம் ஆச்சு. எப்பவும் போலவே பத்ரையா அவன் கடவாசல்ல ஒரு பெஞ்ச் போட்டு அதுல ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தான். சுப்பையாவோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. கையில ஒரு பெரிய பழக்கொடைய தூக்கிக்கிட்டு அவரு சந்தோஷமா பத்ரையா கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்தாரு. பத்ரையா, நீ சொன்ன யோசனை ஒரு வரத்தை போல எனக்கு ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. நான் இலவசமா துணிகளை கொடுக்கறேன்னு சொன்னதும் மக்கள் எல்லாரும் அலமோதிக்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த துணிகள் எல்லாம் 2 நாள்ல கிழிஞ்சி போனதால அந்த வீரையா விற்கிற துணிகளோட தரமும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மக்களோட மனசுல 2 நாள்ல வந்துடுச்சு. இப்ப வீரையாவோட கடை பக்கம் யாருமே போறது கிடையாது. அவங்கிட்ட ஏற்கனவே துணிகளை வாங்கினவங்களும் தரம் இல்லைன்னு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் வியாபாரம் இப்போ முன்ன விட ரொம்ப நல்லாவே நடக்குது. சந்தோஷம் சுப்பையா ஐயா. வியாபாரத்துல எதிரிய எப்பவுமே நேரடியா விமர்சிக்க கூடாது. நம்முடைய தரத்தையும் எதிராளியோட குறையையும் மக்களே உணர்ந்து அவங்களா தெரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அதுதாங்க ஐயா வியாபார தர்மம். உன்னுடைய யோசனைக்கு நான் தலை வணங்குறேன் பத்ரையா. இந்த பழங்களை வாங்கிக்கோ. உன்னுடைய வியாபாரம் இன்னும் பல மடங்கு மேலும் மேலும் உயரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு வீரபத்ரன் பாத்துக்கிட்டு தான் இருந்தான்.
அவனுக்கு சுப்பையா மேலயும் புதுசா யோசனைய சொல்லி கொடுக்கற அந்த பத்ரையா மேலயும் ரொம்பவுமே கோவம் வந்துச்சு. அவன் ரொம்பவும் கோவத்தோட நேரா பத்ரையாவை பார்த்து 4 கேள்வி கேட்கறதுக்காக போனான். ஓஹோ, அப்படின்னா அந்த சுப்பையாவுக்கு ஆலோசனை சொன்னது நீதானா? அவன் கிடங்குல இருந்த குப்பை எல்லாத்தையும் என்னோட துணியோட தரத்தோட ஒப்பிட சொன்னது நீதானா? உன்னால ஒரு வாரமா என்னோட துணி கடையில எந்த துணியும் விற்கல. இப்ப எல்லா ஜனங்களும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. வியாபாரம் அப்படின்னா பொருளை விற்கிறது. இப்படி அடுத்தவனுக்கு சதி பண்றது இல்லைன்னு உனக்கு யாரும் சொல்லலையா? வீரையா ஐயா, நான் யாருக்கும் சதி பண்ணலங்க ஐயா. வெறும் வியாபாரத்துல ஏற்படக்கூடிய போட்டிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற யுத்தியை மட்டும்தான் என்கிட்ட வரவங்களுக்கு சொல்லித்தரேன். உங்க துணியில உண்மையாவே தரம் இருந்தா எதுக்காக சுப்பையாவோட இலவச துணிகளை நோக்கி மக்கள் ஓடணும்? உங்க சரக்கோட தரத்தை நீங்க அதிகரிச்சா உங்க வியாபாரம் தானாவே நல்லபடியா நடக்கும். ஏய், உன்னுடைய ஆலோசனை எனக்கு சொல்லாத. நான் சுப்பையாவை விட 10 மடங்கு பெரிய வியாபாரி. என் வியாபாரத்தை கெடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிப்பேன். ஐயா, நான் வெறும் ஆலோசனைகளை விற்கிற ஒரு வியாபாரி. நீங்க கூட எனக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கும் ஆலோசனைகளை தருவேன். என்கிட்ட பாகுபாடு கிடையாது, பகை உணர்வும் கிடையாது. யாரு என்கிட்ட பணம் கொடுத்து நல்லபடியா ஆலோசனைகளை கேட்குறாங்களோ அவங்களுக்காக என்னுடைய மூளை வேலை செய்யுங்க ஐயா. சுப்பையா ஐயா அவருடைய கவலைய சொல்லி ஆலோசனைகளை வாங்கினாரு. நீங்களும் உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, ஆலோசனை கிடைக்கும். அப்படியா விஷயம்? அப்படின்னா சுப்பையா கொடுத்ததை விட நான் 2 மடங்கு பணம் தரேன். உனக்கு 100 தங்க காசு தரேன். அந்த சுப்பையாவோட வியாபாரமே சுத்தமா அழிஞ்சு போய் அவன் இந்த ஊரை விட்டே ஓடுற மாதிரி ஒரு நல்ல யோசனையா சொல்லு. அவனை அழிக்கிறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு செய்ய தயாரா இருக்கேன். உங்க வியாபாரத்தை வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு யோசனைகளை கேட்டாலும் சொல்லுவாங்க ஐயா. ஆனா ஒரு நிரபராதியோட வியாபாரத்தை அழிக்க எந்த யோசனையும் தரமாட்டேன். அது என் வியாபார தர்மத்துக்கு எதிரானதுங்க ஐயா. தயவு செஞ்சு கிளம்புங்க. வியாபாரத்துல தர்மம் எங்க இருக்க பத்ரையா? எதிரி இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போனாதான் நமக்கு லாபம் கிடைக்கும். சரி, இந்த பைய பாரு. இதுல 500 தங்க காசுங்க இருக்கு. சுப்பையா கொடுத்ததை விட 10 மடங்கு அதிகம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வேணான்னு சொல்வியா என்ன மாதிரி பெரிய பணக்காரனை பகைச்சுக்கிட்டு நீ இங்க என்னத்தை தான் சாதிக்க முடியும்? அந்த 500 தங்க காசு இருக்கிற கனமான பைய பார்த்து பத்ரையா ஒரு நிமிஷம் யோசிச்சான். வீரபத்ரனுடைய கண்ணுல ஆசை, பேராசை, தப்பான எண்ணம் எல்லாம் தெரிஞ்சுது. அவனுடைய வளர்ச்சியை தவிர மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவன் இவன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இவனுடைய பேராசைக்கு ஏத்த ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு பத்ரையா முடிவெடுத்தான். சரிங்க வீரையா ஐயா, உங்க பணத்துக்கு முன்னாடி என் தர்மம் எல்லாம் தோத்து போச்சு. நீங்க 500 தங்க காசுகளை கொடுக்குறீங்க அப்படிங்கறதால உங்களுக்கு ஒரு நல்ல யோசனையா சொல்றேன். சுப்பையாவோட கடையை நிரந்தரமா மூடணும் அப்படின்னா ஊர் மக்களுக்கு அவர் மேல கோபம் வரணும். ஊரோட பெரிய மனுஷங்களும் அவர் மேல கோபப்படணும். அவர் மேல மன்னிக்க முடியாத ஒரு குற்றப்பழி விழணும். அப்பதான் அவரை நிரந்தரமா ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. ஆமா, அவன் மேல எந்த பழிய போடணும்னோ அப்படியே அதை எப்படி போடணும்னோ விவரமா சொல்லு. சுப்பையாவோட கடைக்கு பின்னாடி யாரும் பயன்படுத்தாத ஒரு பழைய மண் அறை இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு இரவே உங்க கிடங்குல இருந்து ரொம்பவும் விலை மதிப்பான ஒரு பட்டு துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் யாரும் பார்க்காத சமயத்துல அந்த பழைய அறையில மறைச்சி வச்சிட்டு வந்துடுங்க. அந்த மூட்டையில குறைஞ்சது 10,000 தங்க காசுக்கான பட்டுப்புடவை இருக்கணும். நாளைக்கு காலையில தலைவரோட பஞ்சாயத்துக்கு போய் அழுதுகிட்டே நில்லுங்க. அவர்கிட்ட சுப்பையா நேத்து ராத்திரி உங்க கிடங்குல இருந்து ரொம்பவும் விலை மதிப்புள்ள பட்டு துணிகளை திருடிட்டாருன்னு சொல்லுங்க. என்னது, என்கிட்ட இருக்கிறதுலயே விலை அதிகமான பட்டு துணிகளை என் கையாலேயே கொண்டு போய் அவன் கிடங்குல வைக்கணுமா? நானே கொண்டு போய் வச்சா சுப்பையா மேல எப்படி பழி வரும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்றத நீங்க கொஞ்சம் முழுசா கேளுங்க வீரையா ஐயா. நீங்க புகார் கொடுத்த உடனே தர்மையா ஐயா அவருடைய காவலர்கள் அனுப்பி சுப்பையாவோட இடத்துல தேட சொல்லுவாரு. அப்படி அவங்க தேடும்போது சுப்பையாவோட தோட்டத்துல இருந்து விலை மதிப்புள்ள துணி மூட்டைகள் கிடைக்கும். அதுக்கு சாட்சியா அந்த துணிகள் மேல உங்களோட கடை முத்திரை கூட இருக்கும் இல்லையா? திருட்டு அப்படிங்கிறது நம்ம கிராமத்தோட சட்டப்படி மன்னிக்க முடியாத குற்றங்க ஐயா. அந்த குற்றத்தை செஞ்சதுக்காக சுப்பையாவை ஊரை விட்டே தள்ளி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே பட்டு துணி விற்கிற ஒரே ஒரு ஆளா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. உங்க சாம்ராஜ்யத்தை யாராலையும் அசைக்க முடியாது. அட அற்புதம் பத்ரையா,
உன்னோட மூளை சாதாரண மூளை இல்ல. திருட்டு பழிய போட்டுட்டா சுப்பையாவுக்கு இந்த ஊர்ல வாழ்க்கை முடிஞ்சது. 10,000 காசு மதிப்புள்ள துணிகளை ராத்திரியோட ராத்திரியா அவன் கொல்லப்புறத்துல மறைச்சு வைக்கிறேன். அவனை இந்த ஊரை விட்டு நான் துரத்திட முடியும். இன்னைக்கு ராத்திரியே நான் இந்த வேலைய செஞ்சு முடிக்கிறேன்ப்பா. அப்படின்னு சொல்லி அந்த காசு பையன் அவன் கையில வச்சுட்டு வீரபத்ரன் சந்தோஷமா அங்கிருந்து போனான். பத்ரையா அந்த பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டு அவனுடைய யோசனை எப்படி வேலை செய்ய போகுதோன்னு நினைச்சு அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நடுராத்திரி நேரம் இருக்கும். வீரபத்ரன் யாருக்குமே தெரியாம அவனுடைய கடையில இருக்கிற விலை அதிகமான பட்டு துணிகளை எல்லாத்தையுமே ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு போய் நேரா சுப்பையோட கடைக்குள்ள யாருக்கும் தெரியாம வச்சிட்டான். ஆனா அன்னைக்கு ராத்திரி விதியாட போற நாடகம் பாவம் அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரியே சுப்பையோட வீட்டுல திருடலான்னு சொல்லி உண்மையான ஒரு திருட்டு கூட்டம் செவரை தாண்டி சுப்பையோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த நேரத்துல திருடனுங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வீரபத்ர கொண்டு வந்து வச்சிருந்த 10,000 மதிப்பு இருக்கிற அந்த பட்டு புடவை மூட்டை அவங்களுக்கு கிடைச்சது. கஷ்டப்பட்டு திருட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அவனுங்க போயிட்டானுங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சுது. ஊருக்கு மத்தியில இருக்கிற பஞ்சாயத்து மரத்துக்கிட்ட ஊருக்காரங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. ஊர் தலைவர் தர்மையா அவருடைய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. வீரையா திருட்டுத்தனம் நடந்துருச்சுன்னு சொல்லி பெரிய நாடகமே போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா சுப்பையாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்னு பத்ரையா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தான். ஐயா தர்மையா, எனக்கு பெரிய அநியாயம் நடந்துடுச்சுங்க. நேத்து ராத்திரி என்னோட குடோன்ல இருந்த 10,000 தங்க காசு மதிப்புள்ள பட்டு புடவைகளை இந்த சுப்பையா திருடிக்கிட்டு போயிட்டான். என் வியாபாரத்தை கெடுத்தது போதாதுன்னு இப்ப என்னோட துணிகளையும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. என்னோட துணிகளை எடுத்துக்கிட்டு போய் அவனோட கிடங்குல தாங்க ஐயா வச்சிருப்பான். உங்க காவலர்களை அனுப்பி இப்பவே அங்க சோதனை போட சொல்லுங்க. இந்த சுப்பையா கிட்ட இருந்து என் துணிகளை மீட்டு கொடுத்துட்டு இவனுக்கு தண்டனைய கொடுங்க. ஐயா தலைவர் ஐயா, இவன் அநியாயமா பழி போடுறான். இவனோட துணிகள் எல்லாம் என் இடத்துல ஏன் இருக்க போகுது? நான் எந்த திருட்டு வேலையும் செய்யலங்க ஐயா. நீங்க காவலர்கள் அனுப்பி சோதனை போடுங்க. என்னோட நேர்மைய நான் நிரூபிக்கிறேன். தர்மையா சொன்னதுனால வேலைக்காரங்க 2 பேரும் சுப்பையோட அறைக்குள்ள போய் அந்த துணி இருக்கான்னு தேடி பார்த்தாங்க. ஆனா அங்கதான் இருந்த துணியை திருடனுங்க திருடிட்டு போயிட்டானுங்களே. அதனால அவனுங்க பின்னாடி வந்து தர்மையா கிட்ட அங்க எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ பாவம் வீரபத்ரனுக்கு தான் ஒண்ணுமே புரியல. நான் தானே கொண்டு போய் அங்க வச்சேன், இப்போ காணோன்றாங்களேன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். வீரையா, சக வியாபாரி மேல திருட்டு பழிய போட்டு அவரை இந்த ஊரை விட்டே துரத்த பார்த்துருக்க. உன்ன மாதிரியான பேராசக்காரன் இந்த ஊரோட சாபம். பொய்யான பழிய போட்டு ஒரு நிரபராதிய ஊரை விட்டு துரத்த பார்த்தல்ல. உனக்கு 500 தங்க காசுகளை நான் இந்த பஞ்சாயத்து சார்பா தண்டம் விதிக்கிறேன். சாயந்தரத்துக்குள்ள அந்த அபராதத்தை கட்டலன்னா உன்னுடைய துணிக்கடைய பறிமுதல் பண்ணுவேன். அடே பத்ரையா மோசக்காரா, உன்னோட வார்த்தையை நம்பிதானே நான் என்னோட 10,000 தங்க காசு சரக்க அவன் கடையில ஒளிச்சு வச்சேன். இப்ப என் துணிகளை திருடனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. எனக்கு பஞ்சாயத்துல அபராதம் போட்டிருக்காங்க. இது உன் யோசனை, நீ தான் திருடங்களை அனுப்பியிருப்ப. தலைவர் ஐயா, எனக்கு இந்த யோசனைய சொன்னது இந்த பத்ரையா தான். இவனுக்கு முதல்ல தண்டனை கொடுங்க. என்ன பத்ரையா இதெல்லாம்? உன்னோட ஆலோசனைப்படிதான் வீரையா இந்த திருட்டு வேலைய செஞ்சானா? ஐயா தலைவர் ஐயா, நான் இவருக்கு ஆலோசனைகளை விற்பனை செஞ்சது உண்மைதாங்க ஐயா. ஆனா அதுல என்னோட தவறு எதுவும் இல்ல. அவரு சுப்பையாவை ஒழிச்சு கட்ட என்கிட்ட யோசனை கேட்டாரு. நானும் யோசனைய கொடுத்தேன். அவரு துணிகளை மறைச்சி வச்சாரு. ஆனா இதுக்கு நடுவுல திருடங்க வந்து எல்லாத்தையும் மாத்துவாங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கலங்க ஐயா. அவர் அடுத்தவனை ஒழிச்சு கட்டணுங்கிற பேராசையில தன்னோட செல்வங்களை கொண்டு போய் பொது வெளியில போட்டாரு. வலைய விரிச்சது என்னமோ வீரையா தான். ஆனா அவர் விரிச்ச வலையில அவரே விழுந்துட்டாரு. இதுல நான் என்னுடைய வியாபார தர்மத்துக்கு எந்த இடத்துலயும் தப்பா நடந்துக்கல. இந்த பஞ்சாயத்துக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா புரிஞ்சிடுச்சு. திரையா அவனா எந்த ஒரு மோசடி வேலையும் செய்யல. ஒரு மனுஷன் எப்ப தன்னை விட மத்தவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறானோ அந்த நிமிடமே அந்த மனுஷனோட அழிவு ஆரம்பமாகுது. பத்ரையா கொடுத்த ஆலோசனையில வீரையாவுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு. வீரையா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ அபராதத்தை கட்டணும். அப்புறம் பத்ரையா, உன்னோட வியாபாரம் விசித்திரமானது. அது ரொம்பவும் ஆழமானதும் கூட. அதை நீ எப்பவும் நல்ல வழிகளுக்கு மட்டும்தான்ப்பா பயன்படுத்தணும்.
கண்டிப்பா செய்யறங்க ஐயா. யாராவது நேர் வழியில வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட ஆலோசனை வரமாதான் இருக்கும். ஆனா சதி செய்யற எண்ணத்தோட வரும்போது தான் சாபமாயிடுது. சுப்பையா என்ன நம்பி அவருடைய வியாபாரத்தை வளர்த்துக்கிட்டாரு. ஆனா வீரையா அவருடைய சுயநலத்தாலேயே அவருடைய வியாபாரத்தை அழிச்சாரு. அதுக்கப்புறமா சுப்பையா முன்னாடி வந்து பத்ரையாவோட கைய பிடிச்சுக்கிட்டான். பத்ரையா, நீ எல்லாருக்குமே வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு யோசனை மட்டும் கொடுக்கறதில்ல, ஒருத்தங்க வாழ்க்கை கெடாம இருக்கவும் உன்னுடைய மூளை வேலை செய்யுது. உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. அன்னையில இருந்து ஊஜனங்க எல்லாரும் என்ன யோசனை வேணும்னாலும் பத்ரையா கிட்ட தான் வந்துகிட்டு இருந்தாங்க. யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் மன உளைச்சலும் வராத அளவுக்கு நல்ல யோசனைய சொல்லி அதுக்காக அவன் எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அவனுடைய பொழப்பும் நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா வீரபத்ர மட்டும் அவன் சொத்து எல்லாத்தையுமே இழந்து இப்ப அறிவு வந்து உழைப்ப நம்பி மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு யோசனைங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி, அது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு பத்ரையா ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தான். அத தவறான செயலுக்கு பயன்படுத்தினா எல்லாமே தவறாத போகும்னு வீரபத்ரனுக்கு கத்து கொடுத்தான். ஒரு அழகான ஊர்ல பரந்தாமையா அப்படிங்கிற பிரபலமான ஒரு நாட்டு வைத்தியர் இருந்தாரு. அவருடைய கை வைத்தியத்தினால பெரிய பெரிய வியாதி எல்லாத்தையுமே அவரு போக்கிருக்காரு. பூஜனைகளுக்கு அவரு கடவுள் மாதிரி இருந்தாரு. பரந்தாமையாவுக்கு வயசு அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவருடைய வைத்தியத்தை செய்யறதுக்காகவும் அவருக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்து 2 பசங்க வந்தாங்க. அதுல ஒருத்தன் பேரு ராமு, ஒருத்தன் பேரு ரங்கா. இவங்க 2 பேர்லயுமே வைத்தியத்துக்கான திறமை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பரந்தாமையா தெரிஞ்சுக்கிற கதை தான் இந்த கதை. காலையில பரந்தாமையாவோட ஆசிரமத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அவர் ஒரு பாறைக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல தான் அந்த ஊரோட பெரிய மனுஷனான ரங்கையா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பரந்தாமையாவோட முகத்துல இருக்கிற ஏதோ ஒரு குழப்பத்தை அவரு கண்டுபிடிச்சாரு. ஐயா பரந்தாம ஐயா, என்ன காலையிலேயே ரொம்ப கவலையோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல யாருக்குன்னா உடம்பு முடியலையா? ஊரில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ரங்கையா. ஆனால் எனக்கு அப்புறம் ஊரை யார் நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு தான் எனக்கு கவலை. எனக்கோ வயசாகிக்கிட்டே இருக்கு. கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டு வருது. உடம்புல பலமும் குறையுது. என்னோட இந்த மூலிகை வைத்திய முறைகள் எல்லாம் நான் போனதுக்கப்புறம் என்னோடவே சேர்ந்து போயிடுமோன்னு பயமாக இருக்கு. என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு என்னங்கய்யா குறை? உங்ககிட்ட இந்த வித்தையை கற்றுக்கிறதுக்காக எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்க. எல்லாரும் வித்தையை கற்றுக்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாரோட கண்ணுலையும் சேவை செய்யணும்னு எண்ணம் இல்லையே. பணம் சம்பாதிக்கிற ஆசை மட்டும்தான் இருக்கு. இந்த காலத்தில் வைத்தியம் வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த வித்தையை உசுரா நினைக்கிறவனும் வர்ற நோயாளிய சொந்தக்காரனா நினைக்கிறவனும் தான் எனக்கு தேவைப்படுறான். நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான். இந்த காலத்து பசங்களுக்கு பணத்தாசை அதிகம். அதோ பசங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். தூரத்தில் 2 பசங்க வராங்க பாருங்க. தூரத்துல இருந்து 2 பசங்க நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் பேரு ரங்கா. அவன் பட்டு துணிய போட்டுக்கிட்டு இருந்தான். கழுத்துல நகையும் இருந்துச்சு. பார்க்கவே பெரிய வீட்டு புள்ள மாதிரி தான் இருந்தான். இன்னொருத்தன் ராமு சாதாரணமான துணியை தான் போட்டிருந்தான். அவன் பார்க்கறதுக்கு ஏழை மாதிரி தான் இருந்தான். ஐயா கும்பிடுறாங்க. என் பேரு ரங்க. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். எங்க ஊர்ல என் அப்பா ரொம்ப பெரிய வியாபாரி. எனக்கு வைத்தியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. அதான் உங்ககிட்ட கத்துக்கலாமா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். ஆ வணக்கம்ப்பா. வா வந்து உட்காரு. ஆமா நீ யாருப்பா? அப்படின்னு ராமுவை பார்த்து சொன்னாரு. ராமு பொறுமையா கையெடுத்து கும்பிட்டு, வணக்கம் குருவே. என் பேரு ராமு. நானும் பக்கத்து ஊர்ல இருந்து தான் வரேன். என் குடும்பம் விவசாய குடும்பம். சின்ன வயசுல இருந்தே மருந்து மூலிகை அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏழைங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் வந்தேன். இங்க பாருங்கப்பா, பரந்தாமையாவும் சிஷியனை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு சிஷியனாகிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தகுதி அப்படின்னா குருதட்சணையை தானே கேட்குறீங்க? குருதட்சணையா எங்கள் அப்பா கிட்ட சொன்னா 100 ஏக்கர் பூமியை கூட ஐயாக்கு எழுதி தருவார். பணத்தை வச்சு வித்தையை வாங்க முடியாதுப்பா. இந்த வைத்தியத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பொறுமையும் அறிவும் தேவை. நோயை தெரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிற குணமும் இருக்கணும். உங்கள் 2 பேரில் யாருக்கு அந்த குணம் இருக்குன்னு நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்.
நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா தான்யா இருக்கேன். ஆ, நானும் தயாரா தான் இருக்கேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஏதாவது பெரிய கிரந்தத்தை கண்டுபிடிக்கணுமா, இல்ல காட்டுக்கு போய் மூலிகை எதனா பறிக்கணுமா? அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம்ப்பா. இது ரொம்ப சின்ன வேலை தான். ரங்கையா, வீட்டுக்குள்ள 2 தொட்டி வச்சிருக்கேன், அதை போய் கொண்டு வா. ரங்கையா உள்ள போய் 2 மண் தொட்டிய கொண்டு வந்தான். அந்த மண் தொட்டியில மண் இருந்துச்சு. அதுல காஞ்சி செத்து போன செடி இருந்துச்சு. அந்த தொட்டிங்களை அவங்க 2 பேருக்கிட்டையும் காட்டி, இது 2மே ரொம்பவும் விசேஷமான மூலிகை செடிகள். ஆனா சரியான பராமரிப்பு இல்லாம வாடி போயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் இந்த பூச்செடிகளை தரேன். யாருடைய செடி நல்லா முளைச்சி பெருசா வளருதோ அவங்க தான் என்னுடைய உண்மையான வாரிசு. இதுக்கு உங்களுக்கு 1 மாசம் அவகாசம் தரேன். அப்போ ரங்கையா அந்த தொட்டிய பார்த்து கோவமா, என்ன இது சின்ன செடியா இருக்கே, இதை காப்பாத்தணுமா? சரி, என் திறமை என்னன்னு காமிக்கிறேன். 1 மாசம் எதுக்கு, 1 வாரத்திலேயே இது முளைச்சி வரும் பாருங்க. ராமு மட்டும் பாசமா அந்த பானையை தூக்கி வச்சுக்கிட்டு, நான் முயற்சி பண்றேங்க ஐயா. இதுக்கு உயிர் வர்றது என் கையில இல்ல, ஆனா முயற்சி பண்றது என் கடமை. 2 பேருமே அந்த தொட்டி எடுத்துட்டு போய் பரந்தம்மையாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஆளுக்கு ஒரு பக்கமா தொட்டி வச்சாங்க. முதல் நாள் ரங்கா அவனுடைய தொட்டியை கொண்டு போய் அவன் அறைக்குள்ள வச்சுக்கிட்டான். இதை எப்படியாவது சீக்கிரமா இதுக்கு உசுறு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் அவனுடைய மனசுக்குள்ள, இந்த கிழவன் அந்த காலத்து கிழவன் போல. இந்த காஞ்சி போன செடிக்கு தண்ணி ஊத்தனா மட்டும் போதுமா? ஏதாவது நல்ல மருந்தா வாங்கி போடணும். ஏற்கனவே என் மாமா சொல்லியிருக்காரு, வெளிநாட்டு மருந்து போட்டா செடிங்க சீக்கிரம் வளருமா. நாளைக்கு பட்டணத்துக்கு போய் அதை வாங்கிட்டு வரேன். இன்னொரு பக்கம் ராமு அவனுடைய தொட்டிய வெயில் படுற இடத்துல வச்சான். முதல்ல இறுகி இருக்கிற அந்த மண்ணை அவன் மென்மையா மாத்தினான். அதுக்கப்புறம் அந்த செடியில ஈரம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ரங்கையா அங்க வந்தான். என்னடா ராமு, செடி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? அது உசுர் வாழோன்னு எனக்கு தோணல. எதுக்கு உனக்கு வீணா கஷ்டம்? இல்லைங்க ஐயா, செடியோட வேறு உயிரோட தான் இருக்கு. அப்புறம் மேலே இருக்கிற செடி தான் காஞ்சி போயிருக்கு. மண்ணு கூட கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. அதனால தான் செடிக்கு காத்து கிடைக்கல. முதல்ல இந்த மண்ணை கொஞ்சம் சரி பண்ணிட்டாலே செடி பொழைச்சிக்கும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணு, பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரங்கா பட்டணத்துல இருந்து பலவிதமான மருந்தையும் பலவிதமான உரங்களையும் வாங்கிக்கிட்டு வந்தான். அது எல்லாத்தையுமே அவன் அந்த செடிக்கும் போட்டான். அதை பார்த்து ரங்கா சந்தோஷமா, இப்ப பாரு, இந்த செடிக்கு மருந்து ஊத்தியிருக்கேன்ல, நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த செடியில இலை வரும். அந்த ராம இன்னும் மாட்டுச்சாணத்தையும் வேப்பலையும் பறிச்சிட்டு வந்து செடிக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பட்டணத்து மருந்தை பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல. ஆனா ராமு இயற்கையான உரத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு பெரிய பள்ளத்துல மாட்டோட சாணம், காஞ்சு போன இலைகள், அப்புறம் அங்க பயன்படுத்துற காய்கறி தோள்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உரத்தை தயார் பண்ணி அந்த உரத்து செடிக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். தாயே, நீ அவசரப்படாத. உனக்கு அசதியா இருக்கும்னு எனக்கு தெரியும். நானும் பொறுமையா இருக்கேன். நீ பொறுமையா வந்தாலே போதும். அப்போ ரங்கா அதை பார்த்து சிரிச்சான். ஏண்டா ராமோ, அந்த செடி கூட பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கு என்ன பைத்தியமா? அதுக்கு கேட்குமா? மருந்து போட்டாதான் செடி நல்லா முளைக்கும், பேசனாலாம் முளைக்காது. என் செடியை கொஞ்சம் பாரு, அது ஏற்கனவே நல்லா பலமா மாறிடுச்சு. சந்தோஷம் ரங்கையா. உன்னோட நம்பிக்கை உன்னோடது, என் நம்பிக்கை என்னோடது. அவசரப்பட்டு கிடைக்கிறது நிலைக்காதுன்னு என் பாட்டி சொல்லுவாங்க. உன் பாட்டி அந்த காலத்து ஆள் இல்ல. இது கலியுகம், வேகமாக தான் எல்லாம் நடக்கணும். 15 நாளுக்கு அப்புறமா அதிசயம் தான் நடந்துச்சு. ரங்கா மருந்து போட்டு வளர்த்த அந்த செடி பச்சை பசேல்னு மாறுச்சு. அந்த செடி பார்க்கறதுக்கு நல்ல ஒசரமா பலமா இருந்துச்சு. அதுல இருக்கிற இலைகள் எல்லாமே பச்சை நிறத்துல இருந்துச்சு. உடனே ரங்கா பரந்தாமையாவை அந்த செடியை பார்க்க கூப்பிட்டான். குருவே குருவே, வந்து பாருங்க, என் செடிக்கு உயிர் வந்துடுச்சு. இல்ல இல்ல, அது எழுந்து ஓட போகுது, அதிசயம் நடக்க போகுது. பரந்தாமையாவும் ரங்கையாவும் வந்து பார்த்தாங்க. உண்மையிலேயே அந்த செடி பச்சை பசேல்னு இருந்துச்சு. இது உண்மையிலேயே அதிசயமா இருக்கு. ஒரு செத்து போன செடியில இவ்வளோ சீக்கிரம் எப்படி இலைங்க வந்துச்சு? பின்ன அதுதான் என் திறமை. நான் பயன்படுத்தின மருந்து அப்படிப்பட்டது. பட்டணத்துல இருந்து நான் கொண்டு வந்தேன். அதோட பேர்லயே வேகம் இருக்கும். பாத்தீங்களா, ராமுவோட செடி இன்னும் அப்படியே தான் இருக்கு. எல்லாரும் ராமுவோட செடிய பார்த்தாங்க. ராமுவோட செடியில இருந்து சின்ன சின்னதா இலைகள் வெளியில வந்துகிட்டு இருந்தது. ஆக மொத்தத்துல செடி உயிரோட தான் இருக்கு.
ஆனா இந்த தொட்டியோட பார்த்தா அதுல இருக்கிற இலை ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அப்போ வைத்தியர் அந்த தொட்டியை பார்த்து, சரி ரங்கா, உன்னுடைய செடி நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் நான் கொடுத்த அவகாசம் முடியலையே. இன்னும் சில நாட்கள் இருக்கு இல்லையா, நாம காத்து இருக்கலாம். இன்னும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதான் என் செடியில இலை முளைச்சி வந்துடுச்சே. சரி சரி, இன்னொரு 15 நாள் போச்சுன்னா என் செடியில பூ கூட வரும், நீங்களே பாருங்க. இப்படி 25 நாள் ஆச்சு. ரங்காவோட தொட்டியில இருக்கிற செடி வித்தியாசமா மாறுச்சு. இலையெல்லாம் பெருசா இருந்தாலும் அது விழ ஆரம்பிச்சிடுச்சு. தண்டு பழுக்க ஆரம்பிச்சது. அவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன இது, நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப திடீர்னு ஏன் வாடி போகுது? இன்னும் கொஞ்சம் மருந்து போடுறேன். ரங்கா மறுபடியும் அந்த மருந்து கலவைய தொட்டிக்கு ஊத்துனான். ஆனா இந்த தடவை செடியில இருக்கிற இலைகள் எல்லாம் வாடி போய் கடைசியில காஞ்சியே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் ராமுவோட செடி மெதுவாதான் வளர்ந்துச்சு. ஆனா அதை பாக்குறதுக்கு இப்ப பச்சை பசேல்னு ரொம்ப பலமாவும் இருந்துச்சு. அந்த செடி பச்சை நிறத்துல தான் இருந்துச்சு. வேறு மண்ணுக்குள்ள ஆழமா போயிருந்துச்சு. அப்போ ரங்கா ராமு பக்கத்துல வந்து, ஏன் ராமு, உன்னோட செடிக்கு என்ன மந்திரம் போட்ட? என் செடி எதுக்காக வாடிக்கிட்டு இருக்கு? நான் எந்த மந்திரமும் போடல ரங்கா, செடிக்கு உரத்தை தான் போட்டேன். நீங்க அந்த செடிக்கு இலை வர்றதுக்கு என்ன போடணுமோ போட்டீங்க. ஆனா நான் செடிக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான சத்தை கொடுத்தேன், அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு பசிச்சா சாப்பாடு கொடுக்கணுமே தவிர மருந்து கொடுத்தா எப்படி? முதல்ல நீங்க கொடுத்தது பலமா உங்களுக்கு தோணுனாலும் அது செடியோட உயிரை எடுத்துடுச்சு. ஒரு செடி தரைக்கு மேல நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, தரைக்கு கீழே அதோட வேறு நல்லா இருக்கணும். ரங்கா கோவமா, எனக்கு அறிவுரையை கொடுக்காத, ஏதோ தப்பு நடந்திருக்கு அவ்வளவுதான்னு போயிட்டான். 30வது நாள் கடு முடிஞ்சுது. பரந்தாமையா தீர்ப்பு சொல்றதுக்காக அங்க வந்தாரு. அப்போ ஜனங்களும் ஆர்வமா அதை பார்க்க அங்க வந்தாங்க. ரங்கையாவும் கூட்டத்துல நின்றுகிட்டு இருந்தான். ரங்காவோட முன்னாடி இருந்த அந்த பூந்தொட்டியில இருக்கிற செடியெல்லாம் வாடி போய் கரைஞ்சே போச்சு. இன்னொரு பக்கம் ராமுவோட தொட்டியில இருக்கிற செடி நல்லபடியா வளர்ந்து பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்துச்சு. ரொம்ப பலமாவும் இருந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் பார்த்த ரங்கையா, ஐயா, இதுக்கு மேல இதுல தீர்ப்பு சொல்ல என்ன இருக்கு? அதான் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுதே, ரங்காவோட செடி செத்து போச்சு, ராமுவோட செடி நல்லா இருக்கு. பரந்தாமையா எல்லாரையும் பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, எல்லாரும் நல்லா கேளுங்க, இந்த பூந்தொட்டிய நான் கொடுத்தது இந்த செடியை வளர்க்கறதுக்காக இல்ல, ஒரு வைத்தியனுக்கு என்ன குணம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காகத்தான். ரங்கா வந்த உடனே அவனுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். செடி ஆரோக்கியமா இருக்கிறத விட சீக்கிரமா அதுல இலைய முளைக்க வைக்கிறது எப்படின்னு தான் அவன் யோசிச்சான். அதனால அளவுக்கு அதிகமான ரசாயனத்தை பயன்படுத்தி அந்த செடியையே அழிச்சிட்டான். வைத்தியமும் இப்படி தான் இருக்கும். நோயை சீக்கிரமா குணமாக்கணும்னு நினைச்சு அளவுக்கு அதிகமான மருந்தை எடுத்துக்கிட்டா அந்த வைத்தியமும் இப்படித்தான் போய் முடியும். ஜனங்க எல்லாரும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். ஆனா ராமு ரொம்பவே பொறுமைசாலி. அவன் ரொம்பவும் பொறுமையா முதல்ல அந்த செடியோட வேற கவனிச்சான். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்தான். நேரம் அதிகமானாலும் கூட அந்த செடியை பலமா தயார் பண்ணான். ஒரு வைத்தியனுக்கும் இந்த குணம்தான் தேவை. ஒரு நோயாளி வந்த உடனே அவனுக்கு என்ன வியாதி அப்படிங்கிறத கவனிச்சு சரியான மருந்தை கொடுத்தாதான் வியாதியை குணமாக்க முடியும். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, திமிராலையும் அவசர குணத்தாலையும் நான் தப்பு பண்ணிட்டேன். வைத்தியம் அப்படிங்கிறது ஏதோ மந்திரமாயோன்னு நினைச்சேன். ஆனா வைத்தியம் அப்படிங்கிறது ஒரு தவன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னோட தவறை திருத்திக்கிறது நல்ல விஷயம்தான்ப்பா. நீ இங்கேயே இருக்கலாம். ராமு கூடவே இருந்து நீயும் வைத்தியத்தை பொறுமையா கத்துக்கோ. ஆனா என்னுடைய வைத்தியத்துக்கு வாரிசு ராமுதான். எல்லாரும் கை தட்டினாங்க. ராமு குருவோட காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கினான். அன்னையிலிருந்து ராமு பரந்தாமைய கிட்ட வித்தைகளை கத்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியத்தை செஞ்சுக்கிட்டு நல்ல சிஷ்யனா வாழ்ந்தான். பொறுமை இல்லாம அவசரமா சீக்கிரமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ப அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில அவங்க தோத்துதான் போகணும். வெற்றியும் கூட பொறுமையா தான் கிடைக்கணும். பொறுமையா கிடைக்கிற வெற்றி தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும்.